இப்போ அடுத்தது வந்து 30. இந்த 30 இயர்ஸ் அப்படிங்கிறது பாஷா பாஷா. இதுல வந்து வந்திருக்கவங்கெல்லாம் பார்த்தா 20 இயர்ஸ், 25 இயர்ஸ், 30 இயர்ஸ். பாஷா ரிலீஸ் ஆன இயர்ல பிறந்தவங்க யாராவது இருக்கீங்களா? சரி, ஓகே. நான் உங்க முகம் எனக்கு தெரியல, பட் கை மட்டும் தெரியுது. ஓகேவா? 30 இயர்ஸ் ஆஃப் பாஷா. So, இன்னைக்கு 75, 50, 30 நம்ம சூப்பர் ஸ்டார் உடைய பர்த்டேவ இன்னைக்கு பாஷா படத்தோட செலிப்ரேட் பண்ணலாமா? எப்படிப்பட்ட ஒரு அழகான அற்புதமான திரைப்படத்தை நமக்கு கொடுத்திருக்க நம்ம தயாரிப்பாளர்கள் இங்க வந்திருக்காங்க. நம்ம சென்னை இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல்ல பாஷா திரைப்படத்தை இன்னைக்கு வழங்குறாங்க. பாத்தீங்களா? அது எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அதுவும் நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய பர்த்டேக்கு அதுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே, இப்ப வந்து சீக்கிரமா நம்ம பாஷா படம் பார்க்கணும். அதனால நான் பேசுறதை குறைச்சிக்கிறேன். நம்ம சிறப்பு விருந்தினர்கள்லாம் வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் தேம். நம்ம பாஷா திரைப்படத்தை தயாரித்தவர்கள் சத்யா மூவிஸ். சத்யா மூவிஸ் ஆரம் வீரப்பன் சார் அப்படின்னாவே கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சத்யா மூவிஸ் ஆரம் வீரப்பன் சாருடைய மகன் தங்கராஜ் வீரப்பன் சார் வந்திருக்காரு. வி வெல்கம் யூ சார். வாங்க, மேடைக்கு வாங்க. எப்படி வந்து சத்யா மூவிஸ், சத்யஜோதி பிலிம்ஸ், இவங்க ரெண்டு பேருமே வந்து வீரப்பன் சாருக்கு ரெண்டு கண்ணுன்னு சொல்லலாம். அதுல வந்து சத்யஜோதி பிலிம்ஸ் தியாகு சார் நம்ம கூட இன்னைக்கு வந்திருக்காரு. தியாகு சார் நம்ம ஆர்எம்பி சாரோடைய மருமகன். இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேவா? நம்ம தியாகு சார் வந்து எவ்வளவு பெரிய ஜாம்பவான்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். வி வெல்கம் யூ சார், ப்ளீஸ். இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை சுரேஷ் கிருஷ்ணா சாருக்கு, டைரக்டருக்கு. அதனால இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணிக்க முடியல. பரவாயில்ல. இப்போ நம்முடைய சென்னை இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவலுடைய பிரசிடென்ட் திரு சிவன் கண்ணன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். வைஸ் பிரசிடென்ட் ICAF அண்ட் ஃபெஸ்டிவல் டைரக்டர் CIFF 25 திரு ஆனந்த் ரெங்கசாமி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். ஜெனரல் செக்ரட்டரி ICAF தங்கராஜ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். இப்போ நம்ம கெஸ்ட் எல்லாருமே வந்திருக்காங்க. ட்ராஃபி, அதாவது இந்த நாள் எங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ, உங்களுக்கெல்லாம் எவ்வளவு முக்கியமோ, அதே மாதிரி பாஷா திரைப்படத்தை நமக்காக ஒரு பெற்றுக் கொடுத்த நமது தயாரிப்பாளர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ சோ மச் சார். ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோடைய ஒரு ரிமார்க்கபிள் மூவின்னு பார்த்தா பாஷா. சோ இந்த திரைப்படத்தை நினைவு கூறும் வகையில் எங்க ICAF பிரசிடென்ட் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு நினைவு பரிசினை வழங்குவார். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. சரி, இப்ப வந்து ஒரு நம்பர் ஒன்னு ஆட் பண்ணிக்கலாமா? ஏற்கனவே வந்து 75, 50, 30 ஒரு 3 நம்பர் இருக்கு. இன்னும் ஒரு நம்பர் ஆட் பண்ணா எப்படி இருக்கும்? 60 இல்ல 61 ஆட் பண்ணா நல்லா இருக்குமா? அதுதான் நம்ம சத்யா மூவிஸ் உடைய வயசு. சத்யா மூவிஸ் ஆரம் வீரப்பன் சார் வந்து கிட்டத்தட்ட 1964ல அவரு தெய்வத்தாய் அப்படிங்கிற திரைப்படத்தை எடுத்தாரு. அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடிச்சாரு. அந்த திரைப்படத்துடைய டைலாக் ரைட்டர் யார் தெரியுமா? திரு K. பாலச்சந்தர் சார்.
கே பாலச்சந்தர் சார் எம்ஜிஆர் அவர்கள் கூட ஒர்க் பண்ண ஒரே மூவி அப்படின்னு பார்த்தோம்னா தெய்வத்தான். அதே போல பி மாதவன் அவர்கள் வந்து ரொம்ப பெரிய டைரக்டர், அவர் இயக்கிய திரைப்படம் தான் தெய்வத்தாய். இப்படிதான் நம்ம சத்யா மூவிஸ் உடைய வாழ்க்கை ஆரம்பிச்சது. அப்புறம் நம்ம எத்தனை படங்கள் பண்ணாங்க தெரியுமா? ராணுவ வீரன், 3 முடிச்சு, தங்க மகன், ஊர்காவலன், பணக்காரன், பாஷா, இப்படி இத்தனை படங்கள் நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஐயோ சாரி, 3 முகம். அதாவது நீங்க எல்லாம் சரியா சொல்றீங்களா இல்லைன்னு செக் பண்ண போதுமா?